விஜய் அரசியலுக்குள் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக தவேகாவுடைய தலைவராக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போங்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஈசிஆர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரங்கில் தான் அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு கேரளாவிலேருந்து ஒரு ரசிகர் வந்து கண்ணூர்னு நினைக்கிறேன், விஜயோடைய படங்கள்லாம் கட்டிக்கிட்டு பேனர்லாம் கட்டிக்கின்னு கையில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்தே நடைபயணமாக நடந்து வந்திருக்காப்புல விஜயை பார்க்குறதுக்காக. ஃபுல்லாக வந்து கேரளாவிலேருந்து பாருங்கள் வந்து அப்படியே நடந்து நடந்து அங்கங்கே இருந்து 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 வந்து ஒரு வழியாக வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கிறாள். இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சு முந்தின நாள் அவரை கூப்பிட்டு செட்டுக்குள்ளே கூப்பிட்டு கேரவனில் உட்கார வச்சு ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காப்புல. பேசி என்ன ஏதுன்னு அங்கே வந்து செட்டு அந்த படப்பிடிப்பு தளத்துக்குள்ளே செல்ஃபோன் அனுமதி கிடையாது. அதனால் வந்து அங்கேருந்த ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த காஸ்டியூமில் இருந்ததுனால, அந்த படத்தினுடைய காஸ்டியூமில் இருந்ததுனால படம் ரிலீஸ் டைம்லேயோ இல்லை இந்த படம் முடிஞ்ச பிறகோ உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதை வந்து ரொம்ப பெருமையாக அவர் சொன்னது வந்து. இது காரணம் என்னென்னா, விஜயோடைய இந்த ரசிகர் அதை தாண்டிய ஒரு தொண்டர்கள் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து தன்னுடைய அந்த ஆட்களை வந்து ரெடி பண்ணிட்டார் விஜய். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நடிகர் விஜய் இப்போ வந்து டிவிகேனுடைய தலைவர் விஜயாக மாறியிருக்காரு. இது கூட ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து விஜய் வந்து ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம்னு அறிவிச்சிட்டாரு. ஆனால் தளபதி 70 ஒரு படம் இருக்குது, அநேகமாக லோகேஷ் கனகராஜோ அல்லது அட்லியோ அல்லது வெங்கட் பிரபு இயக்கத்திற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லவே இல்லை வந்து. ஒருவேளை அது இருந்தால் எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கலாம். ஆனால் தளபதி 70 ஒரு 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 ப்ரொடக்ஷன் டிசைன் ஒன்று ரெடி பண்ணியிருந்தார் விஜய் வந்து. நான் ஏற்கனவே பழைய வீடியோலேயே பேசியிருந்தேன். நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, இந்த ஜனநாயகன் கடைசி படம் அப்போ 69 கடைசி படம்னு முடிவு பண்ண பிறகு தன்னை வச்சு படம் பண்ண இயக்குனர்கள், தன்னை வச்சு படம் பண்ண தயாரிப்பாளர்கள் சிலர் நலிவுற்றிருக்காங்களே, அவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு குறைந்த கால் ஷீட்டில் ஒரு 10 இல்லைனா 15 நாள் கால் ஷீட் கொடுக்குறேன், என்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்க. அதுதான் தளபதி 70 ஒரு ஐடியா பண்ணியிருந்தார். அதிலிருந்து வர லாபத்தை இவங்களெல்லாம் வந்து திரும்ப இதுவாக பிரித்து கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா ரஜினிகாந்த் அருணாச்சலம் பண்ணுற படத்தில் பண்ண மாதிரி வந்து. அது சரி, இப்போ அது சரியான நேரம் கிடையாது. ஏன்னா வந்து இப்போவே அவர் வந்து ஷூட்டிங்க்கு வராரா இல்லை கட்சி மீட்டிங்க்கு வராரான்னு எல்லாரும் கேட்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் திரும்பவும் இன்னொரு படத்துக்குள்ளே போயிட்டோம்னா, அவர் எங்கே ஷூட்டிங் போகிறதுக்கு தாங்க அவர் நேரம் இருக்கு, அவர் கட்சியில் வர மாட்டாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும். அதுவும் தாவேகாக்குள் ஆதவ அர்ஜுன் வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாற்றம் தாண்டி இப்போ ஜாதி வாரிய கணக்கெடுப்புலாம் வந்து ஒரு காட்டமான அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. ஏன் நீங்கள் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கலை அப்படின்றத மத்திய அரசையும் தமிழக அரசையும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிறுத்திருக்கிற அறிக்கை வந்து. இதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் எந்த அரசியலை தொட்டாலும் அது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறுவதற்கு காரணம் என்னென்னா, விஜய் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒற்றை நட்சத்திரம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா பொதுவாக வந்து நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு நடிகரோ ஒரு சினிமா பிரபலமோ அரசியலுக்கு வராங்கன்னா அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகும்போது தான் அரசியலுக்கு வராங்க. அப்போ நம்மளுக்கு படம் ஓடலை, நமக்கு அவ்வளோதான் சம்பளம் குறையுது, நம்மளுக்கு ஃபேன்ஸ்லாம் ஓடி போகிறாங்கன்னா அடுத்த கட்டமாக என்னென்னா, சரி அரசியலுக்குள்ளே குதின்னு அது மாதிரி வந்தவங்கலாம் உண்டு. ஆனால் ஒரு உச்ச நட்சத்திரம் 250 கோடியிலேருந்து 300 கோடி ரூபா வரைக்கும் இன்றைக்கி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஓப்பனிங் ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து அவ்வளோ சோல்ட் அவுட்டு டிக்கெட் புக்கிங்கில் இருக்குது. வெளி மார்க்கெட்டில் வந்து டிக்கெட்டை வந்து 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஹீரோ, இதுதாங்க என் கடைசி படம், சினிமா விட்டு விலகிறேன், நான் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது அந்த மாஸ் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். அதுதான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து பரந்தூரில் விமான நிலையம் வருவதற்கு 12 கிராமங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, அவர் விஜய் வர்றது அன்றைக்கி 910வது நாள். இந்த 910 நாளில் 38 தலைவர்கள் வந்திருக்காங்க எங்கள் ஊருக்கு. அந்த 38 தலைவர்கள் வந்தது பார்த்திங்கன்னா, ஒரு பெட்டி செய்தி, ஒரு சின்ன செய்தி, ஒரு 3 கால செய்தி, எங்கேயோ ஒரு துணுக்கு செய்தி. ஆனால் 39வது தலைவராக விஜய் வந்து நின்ன பிறகு அது ஒரு நேஷ்னல் நியூஸாக மாறுச்சு, இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு செய்தியாக மாறுச்சு அப்படின்னு. அதுதான் விஜயோடைய ஒரு பவர். இப்போ அதை தான் வந்து ஏன் ஜாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுக்கலைன்னு ஒரே ஒரு அறிக்கை மட்டும்தான், அந்த அறிக்கை வேறு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. இதையெல்லாம் மீறி இப்போ சமீபத்தில் அந்த 120 மாவட்ட செயலாளர்களை அறிவித்தார் வந்து. அந்த மாவட்ட செயலாளர் அதெல்லாம் கூட சில சலசலப்புலாம் வந்தது. குறிப்பாக வட மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஜாதியை பார்த்து இவங்க வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நிர்வாகி பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் அதற்கும் பதிலடி தரா மாதிரி அந்த பகுதி அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களே பேசியிருக்காங்க. அப்படிலாம் எந்த ஜாதி பாகுபாடும் கிடையாது. ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு, ஒரு சாதாரண நபர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு. அந்த மாவட்ட செயலாளர் அந்த நேர்காணல் அப்போ விஜய் சொன்னது என்னென்னா, இந்த பதவிக்காக என்னிடமே அல்லது என்னுடைய பொதுச் செயலாளரிடமே
பல பணம் படைத்தவர்கள் பேரம் பேசினாங்க. அவ்வளோ வேல்யூ இதுக்கு, எத்தனை கோடி கொடுக்கணும்னு சொல்லுங்கள் நீங்கள், இந்த நாங்கள் கோடியை கொடுக்குறோம், இந்த எங்களுக்கு இந்த பதவி கொடுங்கன்னு. ஆனால் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் அதை கரெக்டாக ஒர்க் பண்ணணும். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் போய் பேசணும். இதெல்லாம் தாண்டி தாவேக்காவை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களோ, குக்கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அந்த மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கூட சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சேலம் மேற்குன்னு நினைக்கிறேன், மத்திய பகுதி, அப்புறமா வந்து சிவகங்கை, தேனி மாவட்டங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக அந்த புல்டோசர்லாம் இதெல்லாம் பூவெல்லாம் கொட்டி ரோடெல்லாம் பிளாக் பண்ணி போக்குவரத்துக்கு இடையூறுலாம் செஞ்சுருக்காங்க. அந்த நபர்களுக்கு விஜயை நேரடியாக ஃபோன் பண்ணி கண்டித்ததாக ஒரு தகவல் இருக்குது. நல்ல விஷயம். இதுதான் தலைவனுக்குரிய ஒரு இது. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அலப்புறம்லாம் பண்ணிங்கன்னா, ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே அலப்புறையா இப்படியே சொல்லியிருக்காரு. அலப்புறம்லாம் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரும் தூக்கி அடிச்சிடுவேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது. வரும்பொழுதே மக்களுக்கு எதிராக மக்களுக்கு வெறுப்பை உணர்வை தூண்டக்கூடிய அளவில் எதுவும் செய்யக்கூடாது. வந்தமாக சைலண்டாக பண்ணணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் தொடர்ந்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா, நம்மளை வந்து யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் எதிர்வினை ஆற்றாதீங்க, அவங்கள போட்டு எதையும் மீம்ஸ் போடாதீங்க, அவங்கள இது பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லணும்னா, விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்ன வரைக்கும் என் தம்பின்னு சொன்ன சீமான் மாநாடு முடிஞ்ச உடனே அது என்ன தமிழ் தேசியம் ஒன்று, திராவிடம் ஒன்று, 2 கண்ணுன்ற ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை, இல்லைன்னா இந்த பக்கம் இல்லை, லாரி அடிச்சிடும் ஒன்று அப்படின்னு சொல்லி முடித்த உடனே இந்த சமூக வலைதளங்களில் சீமானை போட்டு வருவருன்னு வறுத்த உடனே விஜயிடம் இந்த ஒரே ஒரு வாய்மொழி உத்தரவு என்னன்னா, தயவுசெய்து விமர்சனம் பண்ணாதீங்க, அவரை எதிர்வினை ஆற்றாதீங்க. நமக்கு திட்டத்து நோக்கம் இல்லை, நம்முடைய நோக்கம் 2026. ஓகே, இதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் எந்த மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்னா, முழுக்க ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் என்பது மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை. அதுவும் எம்ஜிஆருடைய அரசியலை கையில் எடுத்திருக்கார். நான் ஆணையிட்டால்னு ஒரு சாட்டை எடுத்தாச்சு. செகண்ட் லுக்கே அதுதான். எம்ஜிஆர் மறைவுக்கு பின் எம்ஜிஆர் அரசியலை கையில் எடுக்காதவர்கள் யாருமே கிடையாது. அதுவும் விஜய் அதற்கு சரியான நபர் தான். எம்ஜிஆருக்கு என்ன மாதிரியான ஒரு மாஸ் இருந்ததோ அந்த மாஸை தாண்டி ஒருபடி அதிகமாகவே இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் எந்த மாதிரியான ஒரு அரசியலை கொண்டு போனார்னா, ஒரு பாமரன், ஒரு சாதாரணமானவன், ஒரு குடிசையில் வாழறவன், அவங்ககிட்ட போய் நேரடியாக தன்னுடைய தரிசனத்தை நேரடியாக கொடுத்தாரு. நீங்கள் அந்த காலகட்டம் நீங்காவது சோஷியல் மீடியா இருக்குது, யூடியூப் இருக்குது, அப்புறமா வந்து டிவி இருக்குது, எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துடலாம். அந்த காலகட்டத்தில் வெறும் செய்தித்தாள், ரேடியோ மட்டும்தான். எம்ஜிஆர் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தவன் வந்து எங்கே வந்து அப்படி பெரிய திரையில் பார்த்தவன், என்னடா செக்கச்சேவன் மாம்பழம் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், என்னையா அது அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டாண்ட வந்து நின்று, நம்ம குடிசையாண்ட நின்று ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க, ஒரு இது கொடுங்கன்னு ஒன்று, அதில் மகிழ்ச்சி ஆகிட்டான். வந்து இதுதாங்க வந்து நீங்கள் திரையில் பிரமிப்பாக பார்க்குற உன்னை வந்து என் ஏரியாவுக்கு வா, நீ என் வீட்டாண்ட வா அப்படின்னு ஒரு மனநிலை வந்துடுச்சு. நீ அங்கே போயிட்டீங்கன்னா எங்களில் ஒருத்தனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது பாருங்கள். இதுதான் வெற்றி, இதுதான் வெற்றிக்கனி. இந்த அரசியலைத்தான் விஜய் இந்த ஜனநாயகன் படத்தில் சொல்ல போகிறார்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த அரசியலை தான் மார்ச் மிடிலிருந்து ஒரு சுற்றுப்பயணமாக விஜய் தொடங்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கான அந்த கேரவன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கோவையிலிருந்து நெல்லை வரைக்கும் முதல் கட்ட சுற்றுப்பயணமாக எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஊர் இருக்கோ அந்த ஊரெல்லாம் போய் மக்களை சந்திக்கிறது, கரண்ட்டே இல்லாத ஊரில் கூட போய் அங்கே இருக்கிற மக்களை சந்திக்கிறது. இந்த விஷயத்தை மட்டும் விஜய் கையில் எடுத்து மிக சரியாக பண்ணிட்டாருன்னா 2026 அவருக்கு வந்து மாபெரும் வெற்றி தருமா, அல்லது வந்து அவர் வந்து முதல்வர் நாற்காலியில் உட்காருவாரா, அதெல்லாம் தாண்டி ஒரு அரசியலில் ஒரு பலமான ஒரு இடத்தை விஜய் பிடிப்பார், தாவேக்கா பிடிக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. அதையெல்லாம் மீறி ஜனநாயகன் கூட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, வந்து இது முழுக்க அரசியல் பேசுமா, அல்லது வந்து மற்றவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்குமான்னு. அதுதான் வினோத் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். விஜய் சார் வந்து என்கிட்ட சொன்னது 2-3 கரெக்ஷன் சொன்னார் அப்படின்னு. என்னென்னா, என் படத்தை வந்து எல்லா தரப்பினரும் பார்க்குறாங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி சீன் பண்ணுங்க அப்படின்னு. அதே போல் எந்த அரசியல் தலைவர்களையும் கட்சிக்காரர்களையும் அந்த படத்தில் விமர்சனம் பண்ணாதீங்க, அவங்கள வந்து யாரையும் வந்து விமர்சனம் பண்ணாதீங்க, என் படம் என் படமாகவே இருக்கட்டும். இதுதாங்க ஒரு சரியான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி விஜய் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னால் கூட்டணி வைத்தால்தான் ஒரு பலமான ஒரு இடத்தை தாவேக்கா பிடிக்க முடியும். அதுவும் அதிமுக மாதிரியான ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தால் ஒரு 50 இடம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, சாலிடாக ஒரு 15 எம்எல்ஏ வந்துட்டா தாவேக்கா ஒரு பலமான இடம். 2031 இன்னும் வேகமாக அதை சந்திக்கலாம். விஜயோடைய அந்த அரசியல் நகர்வு, ஜனநாயகன், அதை தாண்டி தளபதி 70 இந்த படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.